கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். பாருங்கள், நாம் எப்படி ஒரு மனுஷனுக்குள், ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள் திறப்பு ஏற்படுகிறதுன்னு சொல்லி நாம் தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். முதலாவது நாங்கள் பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு எப்படி திறப்பு ஏற்படுகிறதுன்னா, அவன் நித்திரை பண்ணும்போது சத்துரு கலைகளை விதைத்துட்டு போகிறான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ நித்திரை பண்ணுவது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தோம், கலைகள் எதை குறிக்கிறதுன்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்த ரெண்டாவது காரியம் இந்த உலகத்துக்கு நாம் ஒத்த வேஷம் தரிக்கும் போது நாம் பிசாசு நமக்குள் கிரியை செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்னா இடம் கொடுக்கிறோம். அதாவது நமக்கு ஒரு ஓட்டை உண்டாகுகிறது. அப்போ அவன் இலகுவாக நமக்குள் தன்னோட இஷ்டத்தின்படி நம்மை நடத்த தொடங்குவான். அதான் இன்றைக்கு பாருங்கள், தனிப்பட்ட நபர்கள் பாதிக்கப்படுகிற மனநிலைமை பாதிப்பு பாருங்கள், இதான் மைண்ட் பிரச்சனை நம்ம சொல்லுகிறோம். அதுக்கு காரணம் என்னென்றால் நாம் இடம் கொடுத்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு திறப்பு உண்டாக்கி இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தரை சரியான விதத்தை நாம் தேடாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறபடியினாலே பிசாசு என்ன பார்த்து எனக்குள் கிரியை நடப்பிக்கிறான். அப்போ நான் எச்சரிக்கையாக இருக்குவேன். அப்போ நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தீங்கன்னா, மனந்திரமாமல் இருக்கும்போது, கர்த்தரை நான் தேடாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் என்றால், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கே நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அது என்ன கிரியைகள்? அதான் நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்க, முதலாவது என்ன கிரியை என்றால் நித்திரை பண்ணுவது. பாருங்க, அதான் நாங்கள் பார்த்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நித்திரை. ஆனால் உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல விழிப்புணர்வு இருக்குது. நமக்கு பணம் சம்பாதிப்பது காரியத்தில் நல்ல விழிப்புணர்வு இருக்குது. பிள்ளைகளை படிப்பு காரியத்தை நாம் தெளிந்து புத்தி நமக்கு இருக்குது. எங்கெங்கே என்னென்ன செய்ய வேணும்னு சொல்லி அந்த உலக காரியத்தில் ஈடுபடுவதற்கு நாம் நல்ல விழிப்புணர்வாக இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மா பாருங்கள் மரித்த நிலைமையில் இருக்கிறது. அது காரணம் என்னென்றால் எந்த கிரியை நித்திரை பண்ணுகிறோம் நாம். அத்தனை ஆண்டவர் பார்க்க நம்முடைய கிரியை கர்த்தர் கவனிக்கிறார். ஏதோ நாம் இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை போய் வந்துட்டோம்னு சொல்லி இல்லை. ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தருகிறார். அப்போ அந்த 24 மணித்தியாலத்தில் நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்குறார். பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. நாம தான் பெருசாக எடுப்பது இல்லை, ஆனால் பரலோகம் எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை, என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, எப்படி நான் மற்றவரோடு கதைக்கிறேன், என்னுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது, எப்படியான தீர்மானங்களை நான் எடுக்கிறேன், அதெல்லாம் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. அதான் என்னுடைய கிரியை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது. அதான் நாங்கள் பார்த்தோம். அதான் ஒரு கிரியை. கர்த்தர் பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன், மற்ற நாட்களிலே உலகத்தான். ஞாயிற்றுக்கிழமை நல்ல அந்நிய பாசை, மற்ற கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா தூஷணம். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வாயில் திறந்தால் நல்ல ஆராதனை பாடல்கள். ஆனால் கிழமை நாட்களே சினிமா பாடல்கள் வாயிலே. பாருங்கள், இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறார். அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கிறிஸ்தவளை போல காட்சியளிக்கிறோம். உலகத்திலே இருக்கும்போது, உலக வாழ்க்கையிலே பார்க்கும்போது உலகத்தாரை போல நாம் பேச்சு, நம்முடைய நடத்தை, சிந்தனை எல்லாம் உலகத்தாரை போல் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்ற ஒரு வித்தியாசமே இல்லை. ஆனால் பேர் மட்டும் கிறிஸ்தவ பேர் இருக்கும். ஆனால் அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தாரை போல் இருக்கிறது. அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. உலகம் எப்படி விரும்புகிறோ அதன்படி நாம் வாழ்கிறது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற விதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது. கிறிஸ்துவுக்காக நான் நிற்பதில்லை. நான் கிறிஸ்தவனா, நான் எந்த இடத்திலும் கிறிஸ்தவனாக நிற்கவன். கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினாலும் என்னுடைய நடத்தையினாலும் கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு சில பேர் பார்த்தீங்க, உலகத்தாருக்கு அந்த நண்பர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் கேட்ட விதமாக இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்று அவர்கள் தங்களை விரும்ப வேண்டும், தங்களை தேட வேண்டும் என்று சொல்லி ஃப்ரெண்ட்ஸு கேட்ட விதமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். பாருங்கள், ஆனால் நாம் எதுக்கு? கர்த்தருடைய மகிமைக்காக நாம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய நன்மை எது என்று அறியாமல் இருப்போம். அதான் நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். தேவனுடைய நன்மை என்னது தெரியாமல் இருக்குது அவங்களுக்கு. எது கர்த்தருக்கு நன்மையானதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறது. நாலாவது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எது பிரியம் என்று அறியாமல் இருப்பது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தனி ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுத்துட்டு
மேலோட்டமாக வாசித்து மூடிட்டு போவதனாலே கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு எது சித்தம் என்று சொல்லி நாம் எதனால் அறிவோம்? இந்த வார்த்தையை கேட்கும்போது ஏதோ சும்மா தூக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கவனித்து நாம் கேட்பது இல்லை. பாருங்க, அத்தான் வேதம் சொல் லீதியால் அவன் கவனித்து கேட்ட, அப்போ கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தாலும் சொல்லப்படுகிறது. பாருங்க, உங்களுக்கு தெரியும் கொர்நேலியு வீட்டிலே பாருங்க பேதுருவை அழைப்பித்தாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறாங்க வாஞ்சியோடு, பேதுரு என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் வாஞ்சியோடு காத்திருக்கிறாங்க பேதுரு சொல்லுகிற செய்தியை கேட்கிறதுக்கு. பாருங்க, அவன் கொர்நேலியுவன் தான் மட்டும் இல்லை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரெடியாக இருக்கிறாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது எத்தனை தடவை வெளியில் எழும்பி நாம் போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்தோடனே எழும்பி போயிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை போய்கொண்டிருக்கும், ஃபோன் வந்தோடனே டக்குன்னு வெளியில் போவார்கள். பாருங்கள், இப்போ நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு எப்படி நாம் நடத்துகிறோன்னு பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை எப்படி அலட்சியம் பண்ணுகிறோன்னு பாருங்கள். கவனித்து கேட்பதில்லை கர்த்தருடைய வார்த்தையை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரியல. அதுதான் பிசாசுக்கு தெரிஞ்சிருக்கு கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, அதான் அந்த 100 அதிபதி சொல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த 100 அதிபதி தெரிஞ்சிருந்தது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். பாருங்க, அதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நமக்கு தெரியல. பாருங்க, அதான் அந்த கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய பிரியம் என்ன, அவருடைய நன்மை என்ன, ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஏதோ சும்மா இருந்துட்டு, ஏதோ கிறிஸ்தவனாக இருந்துட்டு 2-3 பாட்டை படிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு நாம் போகிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைத்து அது இல்லை. கிறிஸ்துவோடு நாம் நடக்கணும். அவருடைய வார்த்தை எனக்கு மையமாக இருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதுன்னா பகுத்தறிய வேண்டும். நமக்கு நம்முடைய மனது புதிதாக வேண்டும். அதான் சொல்லப்படும். அப்போ இந்த கிரியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதான் இந்த கிரியை நான் அறிந்திருக்கிறேன். ஏண்டா நீ அனலும் அல்ல, நீர் குளிரும் அல்ல. அதான் நம்முடைய கிரியை இருக்கிறது. தான் சொல்லப்பட்டிருக்கு, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. அப்போ என்னுடைய கிரியை எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அனல். பாருங்கள், அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் தட்டி அப்படியே ஏதோ இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து பாருங்கள், அன்னை பாசை பேசி நல்லா அந்த ஆர்ப்பாட்டமாக நல்லா பாட்டெல்லாம் படித்து கண்ணீரெல்லாம் வடியும் அந்தளவுக்கு அனலாக இருந்து ஆராதனை செய்வார்கள். பாருங்கள், அந்த மாதிரி பிரேஸ் தி லார்ட், அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த மாதிரி கர்த்தரை ஆராதிப்பார்கள் அனலாக இருந்து. ஆனால் கிழமை நாட்களிலே ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, வேலை ஸ்தலங்களிலே, கடைகளுக்கு போகும்போது குளிர். கிறிஸ்தவர்கள் கூட எந்த ஒரு அடையாளமும் பார்க்க முடியலை. பேச்சை பார்த்தா கண்ட மாதிரி பேசுவது, தூஷணத்தால் பேசுவது, சபிச்சு பேசுவது, பரியாசம் பண்ணுவது. ஞாயிற்றுக்கிழமை குளிர் இல்லாமல் அனலாக இருப்பது. பாருங்கள், ஊழியம் செய்யும்போது அனலாக இருந்து ஊழியம் செய்வது. பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள், நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தரை ஏமாத்தல்ல, நாம் தான் ஏமாந்து போகிறோம். பாருங்கள், இத்தான் அந்த காரியம். அதான் சொன்ன கிரியை நான் அறிந்திருக்கிறேன் மகனே. பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாட்டுகளையும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நல்ல ஒரு சிஸ்டர், நல்லா ஜெபிப்பாங்க அவங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க அவங்க. ஆனால் சிஸ்டர் விளையாட்டு வீட்டை போனால் தான் தெரியும் அவங்கள்ட்ட விளையாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ நாம் நடிக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியிலையும் சபையிலும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று தான் நாம் வாழ வேண்டும். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கிறிஸ்தவன் பாருங்க, தனி ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்குள் மாற்றும் கிறிஸ்தவன் அல்ல. வேலை ஸ்தலத்திலும் அவன் கிறிஸ்தவன் தான், ஸ்கூல்களிலும் கிறிஸ்தவன் தான், மற்றவருடைய உலகத்தாரோடு கதைக்கும் போதும் கிறிஸ்தவன் தான், எங்கே போனாலும் நான் கிறிஸ்தவன் தான். அதான் மறக்கக்கூடாது. கிறிஸ்து எனக்குள் தங்கியிருக்கிறார், பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கிறார். அதான் மறந்து போகக்கூடாது. எந்த இடத்துல நான் கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று நாம் வாழ வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? சேர்ச்சியில் அனலாக இருக்கிறோம், மற்றது வெளியிலே போகும்போது பார்த்து குளிராக இருக்கிறோம் நாம். அப்போ அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும், அது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ உண்மையாக நீ கிறிஸ்தவனாயிருக்க விரும்பினால் கிறிஸ்துவோடு இரு. அது உலகம் உனக்கு விருப்பமா? உலகத்தை நீ விரும்புகிறியா? அப்போ உலகத்தோடு இரு, கிறிஸ்துவை விட்டுடு. ரெண்டுலேயும் தள்ளாடாது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அனலாக இருந்தால் அனலாயிரு, குளிராக இருந்தால் குளிராயிரு, நடிக்க வேண்டாம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாரு, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் பாருங்கள் என்ன நிலைமை வருகிறது என்றால், அப்படிப்பட்டவர்கள் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்கள் எந்த நிலைமை என்று பாருங்கள். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டால் அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை. ஒன்றுமே செய்ய முடியாது. பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், சர்டிஃபிகேட் இருக்கலாம், படித்தேன்னு சொல்லி.
ஆனால் அது ஒன்றும் எனக்கு உதவி செய்யாது. ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டால் அது ஒன்றும் எனக்கு உதவி செய்யாது. அப்போ இதை நான் தப்ப வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்ற கர்த்தர் பார்க்குறார். அதான் நாங்கள் அந்த கிரியை 5 காரியங்கள். அப்போ என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? அப்போ நான் வந்து ஒத்த வேஷம் நாம் தரிச்சா பாருங்கள், பிசாசு என்ன செய்வான்டா, உள்ளுக்குள் வந்து விடுவான், எனக்குள் வந்து விடுவான். அவன் எனக்குள் வந்து தன்னுடைய காரியத்தை செய்ய தொடங்கி விடுவான். நமக்கு தெரியாமலே அவனுடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படுவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் போய் வருவோம். ஆனால் அவனுடைய இச்சையின்படி நாம் செய்ய தொடங்குவோம். அதான் ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம். இன்றைக்கு இதுதான் இன்றைய குடும்பங்களிலே பார்க்குறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் மக்கள் மத்தியில் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் நான் கவனமாக இருக்கவன். பாருங்கள், எப்படி ஒரு மனுஷன் திறப்பு உண்டாகிறது நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். நித்திரை தூங்கும் போது, நித்திரையாக இருக்கும்போது பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தூக்கம். அப்படி இருக்கும்போது களைகள் விதைக்கப்படுகிறது. பிசாசு வந்து களைகளை விதைக்கிறான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும் போது பாருங்கள் என்ன பாதிப்பு நமக்கு வருகிறதுன்னு பாருங்கள். என்னுடைய கிரியை பார்த்தீங்கன்னா அது குளிராக இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அனலாக இருக்கிறது. உலக காரியங்களை பார்க்கும்போது குளிராக இருக்கிறது. அப்போ கர்த்தர் பார்க்குறா, இவன் மனம் திரும்பாமல் இருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை வந்து கிறிஸ்தவனை போல இருக்கிறான், கிழமை நாட்களை வந்து உலகத்தானை போல மோசமாக இருக்கிறான். அப்போ இவனை வந்து ஆண்டவர் வார்த்தை அனுப்பி எச்சரிப்பார். ஆனால் வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊழியம் செய்து போட்டுட்டு வார்த்தை நேரம் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தூங்கி கொண்டு இருப்பாங்க, எண்டியில் விளையாடி கொண்டு இருப்பாங்க. அப்போ எப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது? அப்போ ஆண்டவர் பார்த்துக்கு தரணையும் கொடுப்பார், தரங்களை கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ அதை ஆண்டவர் பார்ப்பார். அப்போ மனம் திரும்பாட்டால் அப்போ என்ன நடக்குமெண்டா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ இந்த நிலைமை வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமென்னா நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் உடனே மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, இன்னென்ன காரியங்களப்பா என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆகவே இந்த தயவு செய்து ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தெரியாதபடிக்கு ஆண்டவரே, அப்போ அந்த சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியாக ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கும் ஆவியானவரே, நீர் என்னை உருவாக்கும் ஆவியானவர் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். மற்ற ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறவர். அவர் வந்து சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். அப்போ அவர் வந்து வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுவார். அப்போ ஆவியானவரும் நாம் நடக்க பாருங்கள், இது எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாம் இல்லாமல் போகும். உலக காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போகும். அப்போ கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை எனக்குள் காணப்படும். சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம். நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.